வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். தென்கலை நாமத்தோட காட்சி தந்தார் பிள்ளையார். பெருமாள் கோயில்ல பிள்ளையார் எப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருமழிசை ஆழ்வார் பிறந்த க்ஷேத்திரம் திருமழிசை. அந்த ஊருக்கு பக்கத்திலேயே நூம்பல்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே மகாபெரியவா ஒரு தரம் முகாமிட்டு இருந்தா. ஒரு நாள் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வந்தார் மகாபெரியவா. அப்போ மணி சுமார் 11 இருக்கும். சுள்ளுன்னு வெயில் அடிச்சுட்டு இருந்தது. சூடுனா அப்படி ஒரு சூடு. கோவில் வாசல்ல பெரிய கதவும் அதுலேயே சின்னதாக ஒரு கதவும் இருக்கும். அந்த சின்ன வாசலை திட்டி வாசல்னு சொல்லுவா. அந்த வழியாக உள்ளே போனால் மகாபெரியவா முதல்ல ஒட்டி கொஞ்சம் நிழல் இருந்த இடத்துல போய் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டா. அவருக்கு எதிர பட்டு சாஸ்திரிகள். மகாபெரியவா கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா. வெயில் நெருப்பாக கொதிச்சுட்டு இருந்த இடத்துல நின்று இருந்தா பட்டு சாஸ்திரிகள். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று இருந்தா காலை பொசுங்கிடும் போல இருந்துதான் அவருக்கு. அப்படி ஒரு சூடு. மகாபெரியவா கிட்ட பேசிகிட்டே இருந்த நேரம் தரையோட சூடு பொறுக்கிற வரைக்கும் ஒரு கால், அப்புறமா சட்டுன்னு அடுத்த கால், இப்படியே காலை மாற்றி மாற்றி வச்சு நின்னுண்டு சமாளிச்சுட்டு இருந்தார் பட்டு சாஸ்திரிகள். மகாபெரியவா நம்மோட மனசில் என்ன இருக்குங்கிறதையே தெரிஞ்சுக்கிற மகா. எதிரில் நிற்கிற என்னோட நிலைமை அவருக்கு தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்னு யோசிச்சார் பட்டு சாஸ்திரிகள். சட்டுன்னு பேச்சை நிறுத்தின மகாபெரியவா, வெளியில் என்னவோ பேச்சு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னார் பட்டு சாஸ்திரி கிட்ட. விறுவிறுன்னு வெளில வந்த பட்டு சாஸ்திரிகள் வாசலில் நின்றுண்டு எட்டி பார்த்தார். அங்கே ஒரு 150லேருந்து 200 பேர் நின்றுட்டு இருந்தா. எல்லாரும் மகாபெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தா. பட்டு சாஸ்திரிகள் ஓடி வந்து மகாபெரியவா கிட்ட விவரத்தை சொன்னார். ஆனால் மகாபெரியவாலோ, அவள் எதுக்கு வந்திருக்கா, சுவாமி தரிசனத்துக்கு தானே வந்திருக்கா, சரியா கேட்டுண்டு வான்னு மறுபடியும் சொல்லி அனுப்பிச்சார். அடடா, மகாபெரியவா சொல்கிறது போல வெளியில் நிற்கிறவா எல்லாரும் சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கலாம் இல்லையா, நமக்கு தோணாமல் போச்சு. மகாபெரியவாளை தரிசனம் பண்ணத்தான் வந்திருக்கான்னு நாமளாவே எப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னு யோசித்தபடி வாசல் பக்கம் போனார் பட்டு சாஸ்திரிகள். அப்படியே கையோட அவெல்லாம் வெயிலில் நிற்கிறாளா நிழலில் நிற்கிறாளான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னார் மகாபெரியவா. நீ மட்டும்தான் கால் சூட்டோட என்கிட்ட பேசிட்டு நிற்கிறதா நினைக்கிறியா? உன்னை போல எத்தனை பேர் அங்கே வெயிலில் கால் கடுக்க நின்றுருக்கான்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு பட்டு சாஸ்திரிக்கு புரியணும் அப்படின்றதுக்காகவே மகாபெரியவா அவரை போய் பார்த்துட்டு வர சொன்ன மாதிரி பட்டு சாஸ்திரி நினச்சிண்டா. ஜனங்க கூட்டமாக நின்றுட்டு இருந்த இடத்துல பட்டு சாஸ்திரிகள், எல்லாரும் கோயிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு தானே வந்திருக்கேள், இல்லை மகாபெரியவாளை தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். மகாபெரியவாளை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த 200 பேரும் கோரஸாக பதில் சொன்னான். ஓடி வந்து மகாபெரியவா கிட்ட விஷயத்த சொன்னார் பட்டு சாஸ்திரிகள். மகாபெரியவா உடனே எல்லாரையும் உள்ளே அனுப்பி வைக்க சொன்னார். அங்கே ஒரு மதிலோட நிழல் விழற இடம் இருந்தது. எல்லாரும் அப்படியே நிழலில் உக்காந்துக்கோங்கோ அப்படின்னார் மகாபெரியவா. வெயிலோட உக்ரகத்தை தாங்க முடியாமல் தவிச்ச பட்டு சாஸ்திரிகளோட நிலைமையை கவனிச்ச அதே நேரம் வெளியே ஜனங்க நின்று இருந்ததையும் அவள் வெயிலில் கஷ்டப்படுவாங்கிறதையும் மகாபெரியவா யோசிச்சு அவளை உடனே உள்ளே அனுப்ப சொன்னார் பாருங்கோ. அதான் மகாபெரியவாளோட பெருங்கருணை. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயம் போல தெரியலாம். ஆனால் எந்த ஒரு சின்ன விஷயத்துலையும் நுணுக்கமான பார்வையோட ஜனங்க மேலே மகாபெரியவா காட்டின அன்பையும் அக்கறையும் தான் நாம் இங்கே முக்கியமாக கவனிக்கணும். கூட்டத்தோடு பேசின்னு இருந்த நேரத்தில் நீ போய் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வான்னு பட்டு சாஸ்திரிகளை அனுப்பினார் மகாபெரியவா. மகாபெரியவாளோட உத்தரவு ஒன்றுக்கும் ஏதாவது உள்ளர்த்தம் ஒன்று இருக்கும். அதனால் பட்டு சாஸ்திரிகள் பிரகாரத்தை வலம் வந்தப்ப அங்கே பிள்ளையார் சன்னதியை பார்த்தார். ஆச்சரியமும் குழப்பமுமா இருந்தது பட்டு சாஸ்திரிகளுக்கு. தென்கலை நாமத்தோட காட்சி தந்தார் பிள்ளையார். பெருமாள் கோயிலில் பிள்ளையார் எப்படி தலையை பிச்சுண்டார். யோசிக்க யோசிக்க பட்டு சாஸ்திரிகளுக்கு பதிலே கிடைக்கல. கோயிலை சுற்றி முடிச்சுட்டு மகாபெரியவா எதிர்க்க வந்து நின்னார். மகாபெரியவா பட்டு சாஸ்திரிகளை ஒரு கணம் உத்து பார்த்தார். என்ன, தென்கலை நாமம் போட்ட பிள்ளையார் இருக்காரேன்னு பிரமிச்சிட்டியோ? வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அவரை தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவா அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு சிரிச்சார் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி என்பர்களே.